இருந்து வெளியேறி இருக்கக்கூடிய 5 லட்சம் தமிழர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை செய்யுங்கள் என்று அவர் அறிக்கை விட்டார். அன்றைய ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் புத்ரோஸ் காலி அதை போல அறிக்கை விட்டார். ஆனால் வெளியேறி வந்து அதுதான் சரியான பொருத்தம். மக்களும் பிரபாகரன் ஒரு சொல்லுக்கு அத்தனை பேரும் அது மந்திர சொல். அதிலும் இளைஞர்கள் இளம் பெண்களினுடைய நாடி நரம்புகளில் ஓடுகிற ரத்தத்திலே மின்சாரத்தை பாய்ச்சுகின்ற பெயர் பிரபாகரன் என்ற பெயர். மீண்டும் படைகளை வலுவுள்ளதாக ஆக்கி எந்த சமர்க்களத்திலே இருந்து பின்வாங்கி வந்தாரோ அங்கே சமர்க்களம் அமைத்து சிங்கள பகைவர்களை அந்த களத்திலே வென்று வீழ்த்தி விரட்டி அடித்து மீண்டும் தமிழீழ விடுதலை கொடியை வெற்றி கொடியாக உயர்த்தினார் பிரபாகரன். அவர்கள் நடத்திய ஒவ்வொரு போரும் ஒவ்வொரு அந்த போர்க்களத்து வெற்றிகளும், மாங்குளம் சண்டையாக இருக்கட்டும், ஓயாத அலைகளினுடைய ஒவ்வொரு போர்க்கள வெற்றியாக இருக்கட்டும், அக்கினி அலைகள் அடுத்தடுத்து வந்து குவித்த வெற்றிகளாகட்டும், அவை அனைத்தும் விடுதலை புலிகளினுடைய போர்க்கள வல்லமையை இந்த உலகத்துக்கு புலப்படுத்தின. சிங்களவன் நடுங்கினான். இனி போர் பூமியிலே புலிகளோடு எதிர்த்து நிற்க முடியாது என்ற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டான். தமிழீழ அரசு அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசு உருவாகிவிட்டது. ஆம், அமைப்புகளை கட்டி எழுப்பினார். ஒரு அரசாங்கத்தின் அத்தனை அங்கங்களையும் உருவாக்கினார். வேளாண்மைத்துறை, கலால்துறை, காவல்துறை, நீதித்துறை, கல்வித்துறை, ஆய்வுத்துறைகள், மீனவர்கள் எதிர்கால வாழ்வை பாதுகாக்கக்கூடிய வகையிலே அடுத்து எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளுக்கான ஆய்வுத்துறை, கணினி துறையிலே உலக அரங்கத்திலே ஈழத் தமிழ் மக்கள் இந்த தமிழை முன்னாக வைத்து கணினி துறையிலும் அறிவியல் புரட்சி செய்யக்கூடிய வகையிலே அதிலும் அவர்கள் உயர்ந்து நிற்கக்கூடிய வகையிலே அதிலும் ஒரு வகையான அமைப்பு, இப்படி எல்லாவற்றையும் உருவாக்கி ஒரு அரசு இயங்கியது. அந்த அரசு தமிழீழ அரசாகவே இயங்கியது. படைகளை உருவாக்கினார். சக்தி வாய்ந்த தரைப்படை, எதிரிகளுக்கு கிலி ஏற்படுத்திய தரைப்படை, கடல் படை. அவருடைய ஆசையே அதுதான். சோழ மன்னர்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் கடற்படையைப் போல தமிழீழத்துக்கு ஒரு கடற்படை வேண்டும் என்பது அவரது இதயதாகம். அரங்கத்திலே அவரோடு இருந்த நாட்களில் அவர் என்னிடம் பகிர்ந்து கொண்ட ஆசை வார்த்தைகள் இவை. ஒரு பெரிய கடற்படையை நான் உருவாக்கப் போகிறேன் என்று கடற்படையும் உருவாக்கினார். கடல் புலிகள் பிரிவு அவ்வளவு அற்புதமான சாகசங்களை அந்த அலைகடல் மீது நிகழ்த்தி காட்டியது. சிங்கள கடற்படைக்கு பெருத்த சேதங்களை ஏற்படுத்த முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக வான்படை அமைத்தாரே. விண்ணிலேறி காற்றிலே ஏறி ஏன் விண்ணிலை விமானங்களை செலுத்த வேண்டும் என்று பறவையை கண்டான் விமானம் படைத்தான் என்று கவிஞன் சொன்னான். அப்படி விமானம் படைத்தானே. வில்பர் ரைட், ஆர்வில் ரைட் சகோதரர்கள், அவர்கள் தங்கள் கல்லறைக்குள்ளே இருந்து வணக்கம் செலுத்துகின்ற இடம் பிரபாகரன் இருக்கின்ற திக்காகத்தானே இருக்க முடியும். வான்படை அமைத்தாரே. ஒரு புரட்சி இயக்கம் எந்த நாட்டின் உதவியும் இல்லாமல் காட்டுக்குள் இருந்து கொண்டு விமானத்தை அவர்களே தயாரித்து இயக்கி புறப்பட்டு செல்லுகின்ற விமானங்கள் விண்ணில் சீறி பாய்ந்து எதிரின் இலக்கிலே குறிப்பிட்ட இடத்தை தாக்கி மீண்டும் திரும்பியது என்பது உலக வரலாற்றிலே கிடையாது. இவ்வளவும் கட்டி எழுப்பி இதோ அமைந்து விட்டது தமிழீழம், இதோ உருவாகிவிட்டது தமிழீழ அரசு என்று உலகெங்கும் இருக்கக்கூடிய தன்மான உணர்வுள்ள தமிழர்களெல்லாம் அவர்கள் உள்ளமெல்லாம் ஆனந்த குத்தாடியதே. பாவிகளே, எல்லாம் பாழாக்கி விட்டீர்களே. இந்திய அரசே, உன்னுடைய துரோகம், நீ கொடுத்த பணம், உலக நாடுகளிலே சிங்களவன் வாங்கி குவிப்பதற்கு நீ கொடுத்த பணம், ஆயுதங்களை வாங்கி குவிப்பதற்கு நீ கொடுத்த ஆயுதங்கள், இவையெல்லாம் சேர்ந்துதானே தமிழீழ விடுதலை புலிகளுக்கு போர்க்களத்திலே பின்னடைவை ஏற்படுத்தியது. 2004ஆம் ஆண்டு மன்மோகன் சிங் பிரதமர் பொறுப்பேற்றதற்கு பின்னர் இந்திய இலங்கை ராணுவ ஒப்பந்தம் போட திட்டமிட்டனர், முயற்சித்தனர். என் போன்றவன் போராடி பார்த்தேன். ஒரு தடவைக்கு 25 தடவை மன்றாடி பார்த்தேன். ஆனால் ஒப்பந்தத்தை கையெழுத்திடாமலே ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள். இந்திய அரசு திட்டமிட்டு விடுதலை புலிகளை அழிக்க வேண்டும் போர்க்களத்திலே, அதில் எத்தனை லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டாலும் கவலை இல்லை என்ற வகையிலே ஆயுதங்களை கொடுத்தது.
ரடார்களை கொடுத்தது. சிங்கள விமானப்படையை இயக்குவதற்கு ரடார்களை கொடுத்தது. சிங்கள விமானப்படை தமிழர் பகுதிகளிலே குண்டு வீசுவதற்கு வாய்ப்பாக பலாலி விமான தளத்தை புதுப்பித்துக் கொடுத்தது. எந்த பலாலி விமான தளத்தை விடுதலை புலிகள் நொறுக்கி போட்டிருந்தார்களோ, அந்த விமான தளத்தை இயக்க முடியாமல் செய்திருந்தார்களோ, அந்த விமான தளத்தை இந்தியாவினுடைய விமானப்படை நிபுணர்கள் போய் புதுப்பித்துக் கொடுத்தார்கள். இந்திய சர்க்காரின் செலவிலே, இந்திய நாட்டின் செலவிலே. இதை பகிரங்கமாக சொன்னான் டொமினிக் பெரேரா 2005 டிசம்பர் 9 அன்று. சர்வதேச பத்திரிகையாளர்கள் அழைத்துக் கொண்டு போய் பாருங்கள், இந்திய சர்க்கார் தங்கள் செலவிலே எங்கள் விமான தளத்தை புதுப்பித்துக் கொடுத்து விட்டது, பழுது பார்த்து கொடுத்து விட்டது. இனி இங்கிருந்து சீறி பாயும் எங்கள் விமானங்கள். அதே போலத்தானே புறப்பட்ட விமானங்கள் செஞ்சோலையிலே குண்டு வீசி நமது பிஞ்சுகளை கொண்டு குவித்தார் கொடியவன் ராஜபக்சேனுடைய அந்த விமானப்படை. 61 பிஞ்சுகள் கொல்லப்பட்டார்களே. ஆழிப்பேரலை தாக்கியது, நம் தமிழர் பகுதிகளை தாக்கியது. கடல் பொங்கி எழுந்த அன்று கபாடபுரத்தை தென்மதுரை அழித்ததை போல தமிழீழ மக்களினுடைய உயிரான பகுதிகளில் பலவற்றை அழித்தது. அந்த அழிவிலே ஆயுதங்கள் பலவற்றையும் நாம் இழக்க நேரிட்டது. சோதனை மேல் சோதனை, துன்பத்துக்கு மேல் துன்பம். அப்பொழுதும் கூட அரசு நிவாரணப் பணிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக புலிப்படை வீரர்கள் வீராங்கனைகள் நிவாரணப் பணிகளுக்கு சென்றார்கள். அந்த நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட புலிப்படையில் இல்லாத 17 இளைஞர்களை சுட்டுக் கொண்டானே சிங்கள இராணுவத்துக்காரன். தமிழர்களுக்காக குரல் கொடுத்த, ஈழத் தமிழர்களுக்காக குரல் கொடுத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை பட்ட பகலிலே நட்டாடு வீதியிலே சிங்கள இராணுவத்துக்காரன் சுட்டுக் கொன்றானே. மனித குலத்தின் மனச்சாட்சி அன்றைக்கு மறத்து போய் கிடந்ததல்லவா? தமிழீழ மக்களுக்காக குரல் கொடுத்து கொடுத்த ஜோசப் பரராஜசிங்கம் என்கின்ற தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் தன் மனைவியோடு சேர்ந்து கிறிஸ்துமஸ் பண்டிகைக்கு முதல் நாள் இரவு தேவாலயத்திலே மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்த போதல்லவா சுட்டுக் கொண்டான் சிங்கள குடியவன். சிங்கள இராணுவமும் சிங்கள காவல்துறையும் அவர்கள் செய்த கொடூரமான படுகொலைகள் ஒன்றல்ல இரண்டல்ல. இவ்வளவு படுகொலைகளும் நடத்தப்பட்டது. ஆனால் இதற்கிடையில் ஒரு காலகட்டத்திலே ரணில் பிரதமர் பொறுப்பேற்ற போது பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறிய காலத்தில் அந்த பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகள் பின்னால் முடித்து விட்டதாக அபாண்டமான செய்திகளை சில பேர் சொல்வதற்கு முன்வந்திருக்கிறார்கள். இந்த புவியிலே பறந்து கிடக்கக்கூடிய வேதனையிலே தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழீழ சொந்தங்களே, உங்களுக்கு ஒன்றை நான் சொல்லுகின்றேன். போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது விடுதலை புலிகள், இலங்கையினுடைய சிங்கள அரசல்ல. போர் நிறுத்தத்தை தாங்களாக அறிவித்தார்கள். தோற்று போன நிலையில் அல்ல, ஜெயித்த நிலையில், வலுவான வெற்றிகளை பெற்ற நிலையில். இந்த யானை இரவை எந்த காரணத்தை முன்னிட்டும் சிங்கள படைகளை தோற்கடிக்க முடியாது என்று சொன்ன அந்த வார்த்தையை பொய்யாக்கி உலகமே திடுக்கிட்டு போனதே யானை இரவிலே புலிகள் ஜெயித்த போது, புலிக்கொடி உயர்ந்த போது வெற்றி கொடியாக 25,000க்கும் மேற்பட்ட சிங்கள சைன்யத்தை விரட்டி அடித்து புலிகள் ஜெயித்தார்கள் யானை இரவிலே. காட்டுநாயக்கா விமான நிலையத்திலே இருந்த 27 விமானங்களை தவிடுபடி ஆக்கிறார்கள். ஒரு பிரஜையின் உயிருக்கு கூட ஆபத்து கிடையாது. இவையெல்லாம் செய்து காட்டியதற்கு பின்னர் தான் நாங்கள் போரை நிறுத்துகிறோம். போரில் ஜெயித்ததற்கு பிறகு, யுத்தத்தில் வெற்றி பெற்றதற்கு பிறகு நாங்கள் போரை நிறுத்துகிறோம், போர் நிறுத்தம் செய்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பிரகடனம் செய்தார். டிசம்பர் 24 2001 30 நாட்களுக்கு போர் நிறுத்தம் என்றார். திக்குமுக்காடி போனான் சிங்களத்துக்காரன், சிங்கள அரசு. இன்னும் 30 நாட்களுக்கு நான் நீட்டிக்கிறேன் என்றார். ஜனவரி 22 வேறு வழியின்றி பிப்ரவரி 22 நார்வே தலையிட்ட காலத்தில் அனைத்துலக நாடுகளின் கண்களுக்கு முன்னாலே சிங்களவன் தான் ஆக்கிரமிப்புக்காரன், சிங்களவன் மனித உரிமைகளை நசுக்குகின்றான், தமிழர்களை அழிக்க முற்படுகின்றான் என்ற குற்றச்சாட்டு வலுப்பட்டு வந்த வேளையிலே வேறு வழியின்றி அவனும் சிங்கள அரசும் நாங்களும் போர் நிறுத்தம் செய்கிறோம் என்றார்கள். ஆக போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தது விடுதலை புலிகள். அந்த போர் நிறுத்தத்தை மீறியது பின்னால் சிங்கள அரசு. இந்த காலகட்டத்திலே தான் இந்தியாவினுடைய உதவி, ஆயுத உதவி, சீனாவின் உதவி, ரஷ்யாவின் உதவி, ஈரான் உதவி, இஸ்ரேல் உதவி இவ்வளவும் பெற்றுக்கொண்டு
விடுதலை புலிகளை யுத்தகலத்திலே அழித்து தமிழீழ மக்களையும் கொன்றொழித்து ரோமானிய அடிமைகளைப் போல நிரந்தர அடிமைகளாக்க வேண்டும் என்று சிங்களவன் திட்டமிட்டான். இந்த திட்டத்துக்கு முழுக்க முழுக்க இந்திய அரசு உதவியது, பச்சை துரோகம் செய்தது.